ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நோன்பு நோற்ற நிலையில் என்னுடைய மனைவிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டேன். அதற்கு என்ன பரிகாரம்? அது பாவத்திற்குரிய ஒரு விஷயமா என்று கேள்வி எழுப்புகின்றார், சந்தேகம் கேட்கின்றார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், பாவம் தான், அதற்கு பரிகாரம் உண்டு என்று பரிகாரங்களாக 3 விஷயங்களை சொல்கின்றார்கள். அந்த 3 விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் அந்த நபித்தோழருக்கு கட்டளையிடுகின்றார். அப்போது அந்த 3 விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது முதலாவது விஷயம், நபி அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் 60 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு அந்த நபித்தோழர், என்னால் முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உடல் அதற்கு தகுதி இல்லை என்று சொல்கின்றார்கள். 2வது கட்டமாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள், 2 அடிமையாவது நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதற்கும் அந்த நபித்தோழர், என்னிடத்தில் 2 அடிமைகள் இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நானோ ஏழையாக இருந்து வருகின்றேன் என்று சொல்லும் பொழுது 3வதாக 60 ஏழைகளுக்கு ஒருவேளை உணவு அளிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதற்கும் அந்த நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த ஊரிலே மிகவும் ஏழையாக நான் இருக்கின்றேன், என்னால் அதற்கும் சக்தி இயலாது, நீங்கள் சொன்ன 3 விஷயங்களுக்கும் நான் சக்தி செய்ய இயலாதவனாக இருக்கின்றேன், அதன் பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேரித்தம்பளை தோட்டங்களை பார்க்கின்றார்கள். பேரித்தம்பளத்தை பறித்து மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தேடி பார்த்து நீங்கள் அந்த பேரித்தம்பளங்களை கொடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள். பேரித்தம்பளங்களை அதை போன்று அவர் பறிக்கின்றார். பறித்து விட்டு நபி அவர்களிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நகரத்திலே, மக்கா நகரத்திலே என்னை விட யாரும் ஏழை என்று எனக்கு தெரியவில்லை, இதை எடுப்பதற்கு நானே தகுதி வாய்ந்தவன் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொல்லி அந்த பேரித்தம்பளங்களை அவரே எடுத்து செல்லும் பொழுது நபி அவர்கள் அவரை பார்த்து கண்டு தன்னுடைய கணவாய்ப்பல் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள் என்று ஹதீஸ் சஹீஹ் புகாரிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால்